வெளியே போகும்போது கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நாட் ஜஸ்ட் தட் யூ டேக் இன் டு கன்சிடரேஷன் தி ஸ்பின்னர்ஸ் ஆஃப் ஆர்ஆர் அண்ட் தி ஸ்பின்னர்ஸ் ஆஃப் எஸ்ஆர்ஹெச். அந்த இது ரெண்டுத்தையும் சேர்ந்து போடும்போது டெஃபினெட்லி சேலஞ்ச் வந்து பெருசா இருக்கிறது எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான். ஆர்ஆர் வின்னோட உள்ள வராங்க, எஸ்ஆர்ஹெச் தோத்துட்டு வராங்க. ஸோ ஐ ஃபீல் ஆர்ஆர் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா வருவாங்க. பீக்கிங் அட் த ரைட் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மச்சி. அது அந்த விதத்துல அஸ்வின் has just peaked at the right time. He is at top of his game. அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் கிஸ் கொடுத்துட்டு எடுப்பாருன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு த செகண்ட் லாஸ்ட் மேட்ச் ஆஃப் IPL 2024 குவாலிஃபயர் 2 RR vs SRH கேம் தான் நம்ம ப்ரிவியூ பண்ண போறோம். இந்த ப்ரிவியூக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நண்பன் கம் டீம்மேட் ஆப்போனன்ட் அப்படி சொல்லிட்டே போகலாம். வணக்கம் அப்பர்ஜித், எப்படி இருக்கீங்க? வெல்கம். முதல் முறையாக நீங்க சேனல்ல வரீங்க, என்னோட சேனல்ல முதல் முறையாக வந்திருக்கீங்க. உங்க பிரதர் ஏற்கனவே வந்துட்டாரு. அந்த விதத்துல வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிரிக்கெட் பத்தி பேச நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல பேசுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர் சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இன்னொரு பக்கம் நம்ம இன் ஹவுஸ் அனலிஸ்ட் கெஸ்ட் இல்ல கோஷி. எனக்கு இன்னைக்கு ஹோஸ்ட் ஃபீலிங் வருது. ஒரு பக்கம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர், ஒரு பக்கம் ஜியோ சினிமா கமெண்டேட்டர். அதெல்லாம் தாண்டி நம்மலாம் கிரிக்கெட்டர்ஸ். அதுதான் வந்து யுனைட்டிங் ஃபேக்டர். அந்த ஒரு கிங்ஃபிஷர் ஆட்ல வருமே, யுனைடெட் பை ஏதோ டீம்ஸ், இது என்னமோ வரும். சரி, எனிவேஸ் எங்கேயோ நம்ம சுத்தி போயிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெயிட் அவே வீடியோக்கு போயிடலாம், செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஹடில் செக்மெண்ட். அதாவது ஹடில் வந்து ஆப்வியஸ்லி ப்ரிவ்யூ. இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீமுமே ஆடி இருக்காங்க. ரொம்ப ஒரு க்ளோஸ் மேட்சா இருந்தது. ப்ராபப்ளி அந்த லீக் ஸ்டேஜஸ்லேயே வெரி ஃபியூ க்ளோஸ் மேட்சஸ் இருந்தது. அந்த விதத்துல RR vs SRH சன்ரைசர்ஸ் ஒரு ரன் வித்தியாசத்துல அந்த புவனேஸ்வர் குமார் சரியான ஒரு ஓவர் போட்டு ரோமன் பவுல லாஸ்ட் பால்ல LBW எடுப்பாரு. அந்த மேட்ச் நல்ல சுவாரஸ்யமா போயிட்டு இருந்தது. புவனேஸ்வர் குமார் அந்த லாஸ்ட் ஓவர்ல 13 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணாரு. ஸோ தட் வாஸ், அதுதான் நடந்தது. பட் கமிங் டு அப்பர், இந்த வருஷம் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 7 மேட்ச் நடந்திருக்கு. அதுல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 டீம், பேட்டிங் செகண்ட் 5 டீம். பட் ரெண்டு விதமான விக்கெட்ஸ் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு விக்கெட் வந்து ஸ்பின்னார விக்கெட், எஸ்பெஷலி CSK vs LSG, CSK vs SRH, CSK vs KKR. இந்த மேட்சஸ்லாம் கொஞ்சம் லோ ஸ்கோரிங்கா இருந்தது. இன்னொரு செட் ஆஃப் விக்கெட் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஹை ஸ்கோரிங்கா இருந்தது. ஸோ கண்டிஷன்ஸ் இஸ் இட் கோயிங் டு பி a deciding factor-ஆ? டிசைடிங் ஃபேக்டர் நான் சொல்ல மாட்டேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் சொல்லுவேன். ஏன் நான் சொல்றேன்னா, பழைய சேப் ஆஃப் விக்கெட்னா நம்ம ஷுவரா என்ன சொல்லலாம், எல்லா பாலும் கொஞ்சம் டர்ன் ஆக சான்சஸ் இருக்கு, ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு. பட் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் சில மேட்சஸ் பாத்தீங்கன்னா பேட்டுக்கு நல்லா வந்திருக்கு. அந்த SRH கேம் கூட CSK 200 அடிப்பாங்க, LSG கேம் 200 சேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஃபீல் பேட்டிங்க்கு பெட்டரா இருந்திருக்கு. ரொம்ப சேஞ்சஸ் பார்க்க முடியல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. போலிங் செகண்ட் போடும் போது எக்ஸ்ட்ராவா திரும்புது அப்படின்னு இந்த சீசன் சொல்ல முடியாது. டியூ ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கு, ஐ அக்ரி. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லாஸ்ட் கேம் CSK RR கேம் தவிர எல்லா விக்கெட்ஸுமே ஐ ஃபீல் இட் வாஸ் குட். பேட்டிங் எப்படி ஆடி இருக்காங்க, போலிங் எப்படி போட்டிருக்காங்க தான் மேட்டர் ஆயிருக்கு தவிர பிட்ச் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணல. பேட்டிங்க்கு நல்லா இருந்திருக்கு. அந்த லாஸ்ட் கேம் RR கேம் மட்டும்தான் ஸ்லோவா இருந்துச்சு. அந்த மேட்ச் தான் கொஞ்சம் லோ ஸ்கோரிங் நம்ம பார்த்தோம். அது ப்ராப்பர் சேப் ஆஃப் விக்கெட் மாதிரி வேணும்னே கொடுத்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவரா இருக்கணும், ஸ்பின்னர்ஸ் பிளேல வரணும். ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட் நம்ம பார்த்தோம் இந்த சீசன் ஃபுல்லா பேசர்ஸ் தான் பிலீஃப் வச்சிருக்காரு ஜாஸ்தி. போக போக ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ ஐ ஃபீல் இட் வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். பட் அதுதான் ஒன்லி ஃபேக்டரா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, நீ சொன்ன விக்கெட் வந்து அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் டர்ன் ஆகல. பட் வி ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த IPL. ப்ராபப்ளி விக்கெட்ஸ் கொஞ்சம் டயர்டா இருக்கலாம். அண்ட் ஆல்சோ கவ், நான் இது வந்து உங்ககிட்ட வரேன். டைமென்ஷன்ஸ் கம்பேரிட்டிவ்லி வெரி வெரி பிக். ஒரு சிமிலர் டு சவாய் மான் சிங் சொல்லலாம். கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் தட் பிளேஸ் அ பிக் ரோல் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஒரு கேம் ஸ்டைல். RR வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஆடி யூஸ்டுவா இருக்காங்க. ஸோ தே நோ அந்த ஒரு இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ்ல எப்போ எந்த சைடு அடிக்கணும்,
எப்போ வந்து டேக் ஆன் பண்ணணும், எப்போ 6 அடிக்கணும், எப்போ 4 அடிக்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஒரு ஐபிஎல்லே புரட்டி அந்த ஒரு கேம் ஸ்டைலே புரட்டி போட்டிருக்க ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் எஸ்ஆர்ஹெச் ஆடி இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு சேலஞ்சா அமையுமா? கண்டிப்பா அமையும். நம்ம லாஸ்ட் டைம் ப்ரிவியூ பண்ணும்போதே சொன்னோம், எஸ்ஆர்ஹெச் வந்து எந்தெந்த கிரவுண்ட்ஸ்ல வந்துட்டு தேவ் ஹேட் சக்சஸ் இஸ் மும்பை, கொல்கட்டா அண்ட் ஹைதராபாத். ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல பவுண்டரி சைசஸ் அண்ட் விக்கெட் சூட்ஸ் தேர் ஸ்டைல் ஆஃப் பிளே. வெளியே போகும்போது கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல நாட் ஜஸ்ட் தட் யூ டேக் இன் டு கன்சிடரேஷன் தி ஸ்பின்னர்ஸ் ஆஃப் ஆர்ஆர் அண்ட் தி ஸ்பின்னர்ஸ் ஆஃப் எஸ்ஆர்ஹெச். அந்த இது ரெண்டுத்தையும் சேர்ந்து போடும்போது டெஃபினெட்லி சேலஞ்ச் வந்து பெருசா இருக்கிறது எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான். Yeah, I agree with you. Yes. So, I mean, that's the conditions. But சென்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் ருத்ராஜுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு தடையா இருந்தது இன் டர்ம்ஸ் ஆஃப் டாஸ். ஏன்னா லேட்டர் ஆன் டியூ வந்து சில மேட்சஸ் அப்பர் சொன்ன மாதிரி அந்த ஸ்டோயினிஸ் 100 அடிச்ச மேட்ச் ஜிடி வந்து 216 கிட்ட வந்து சேஸ் பண்ணாங்க. இஃப் ஐ எம் கரெக்ட் 213 LSG வந்து 213 சேஸ் பண்ணாங்க, 124 நாட் அவுட் இருந்தாரு. ஸோ ஐ திங்க் எங்கேயோ ஒரு பக்கம் வந்து டாஸ் இஸ் கோயிங் டு பி வெரி க்ரூஷியல் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி எந்த டீமுக்கு அது சாதகமா ஆகி அது வந்து அமைய போகுதுன்னு. நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஹாக்கை இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போய் இந்த ஒரு மேட்ச் அப்ஸ் இதை பத்தி எல்லாம் பேசலாம். டாபிக்ஸ் டு அட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பிளாக் பஸ்டர் காம்போவா இருந்திருக்காங்க எஸ்ஆர்ஹெச் ஓட ஓப்பனர்ஸ். வேறஸ் லாஸ்ட் போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு. டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் செகண்ட் பாலே போல்ட் ஆனாரு. அபிஷேக் சர்மா அதுக்கு அடுத்த ஓவரே டிபார்ட் ஆனாரு. அப்பர் இஸ் திஸ் கோயிங் டு பி டூ மச் பிரஷர் ஆன் எஸ்ஆர்ஹெச்? ஏன்னா அவங்க அடிக்கலன்னா இந்த டீமே வந்து வேற மாதிரி போயிடுறாங்க, வேற டைரக்ஷன்ல போயிடுறாங்க. சோ அந்த விதத்துல how do you see this going? ஐ திங்க் டெஃபினட்டா ப்ரெஷர் இருக்கும். பிகாஸ் அவங்க நிறைய சிச்சுவேஷன்ஸ் இந்த வருஷம் அந்த மாதிரி பார்க்கல. ஏன்னா நீங்க வந்து அபிஷேக் சர்மா ஆர் டிராவிஸ் ஹெட், இன்ஃபேக்ட் 2 பேருமே சேர்ந்து நிறைய மேட்ச் அடிச்சிட்டாங்க, ஆர் அட்லீஸ்ட் ஒருத்தராவது அடிச்சிடறாங்க. ஸோ 2 பேரோட விக்கெட்டை விட்டாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். எஸ், பேட்டர்ஸ் இருக்காங்க, நிதிஷ் ரெட்டி இருக்காரு, கிளாசன் இருக்காரு, எல்லாருமே. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா கிளாசன் மட்டும்தான். ராகுல் திரிபாட்டி போன மேட்ச் நல்லா பேட்டிங் ஆனார். பட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபார்ம் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்திருக்கு. ஸோ ஐ ஃபீல் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய சேலஞ்சஸ் இருக்க போகுது. ஆறாரும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர போறாங்க. ஏன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு. போன முறை போடும் போதே சூப்பரா போட்டாரு, கொஞ்சம் அன்லக்கியா இருந்தார் 2 பேருக்கு அகேன்ஸ்டா. ஸோ ஐ எம் ஷுர் தே வில் டூ தேர் ஹோம்ஒர்க். நியூ பால்ல கொண்டு வருவாங்க, சைக்கலாஜிக்கல் கொஞ்சம் மைண்ட் கேம்ஸ் விளையாடுவாங்க. ஸோ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் என்ன யோசிப்பாங்க, மேபி அஸ்வினை பார்த்து ஆடணும், அவங்களோட ஓன் ஸ்டைல் ஆஃப் பிளே என்ன, பாலை பார்த்து அடிக்கணும். சோ அவங்க வந்து பார்த்து ஆடுற பிளேயர்ஸ் கிடையாது. சோ இந்த மாதிரி நிறைய கீ பேட்டில்ஸ் இருக்க போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, ஐ வாண்ட் டு ஸ்டிக் வித் அந்த பாயிண்ட் வித் யூ இட்செல்ஃப் அப்பர். நான் ஏன் கேட்கறேன்னா, நீயே ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த சீசன் பாத்தீங்கன்னா 2 பாகமா பிரிக்கலாம்ங்கிறத ஒரு விஷயம் அவரே அந்த ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. அந்த ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் செகண்ட் ஹாஃப்ல அவர் வந்து அந்த ஒரு விக்கெட்ஸ் காலத்துல அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் வரல. பட் வேரஸ் லேட்டர் ஆன் he is consistently gotten better, எக்கனாமிக்கலும் சரி அண்ட் விக்கெட்ஸ். போன மேட்ச் ஐ தாட் அவரோட பெஸ்ட் இன் திஸ் ஐபிஎல் வந்தது. ஜஸ்ட் ஷியர் அந்த ஒரு ப்ரெஷர். ஏன்னா 4-5 மேட்ச் தோத்துட்டு வந்திருக்காங்க, வின்னே பண்ணல அகேன்ஸ்ட் இன்ஃபார்ம் கான்ஃபிடென்ட் ஆர்சிபி பேட்டிங் லைன் அப். செமையா போட்டாரு. பட் சேயிங் தட் இந்த மண்ணின் மைந்தன் வேற இங்க வேற நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்காரு, சாப்பிட்டுருவாருன்னு எனக்கு தோணுது. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா நியூ பால்ல நான் வந்து எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டுருவாருன்னு தோணுது. பட் என்ன மாதிரியான ஒரு செட்டப்பா இருக்கும் அந்த நியூ பால்ல போடும் போது? வாட் டு யூ திங்க்? ஐ திங்க் அவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா தான் வச்சிருக்காரு. ஒன்னு அவர் வந்து ஃபாஸ்டர் ஃபிளாட்டர் பால்ஸ் போட்டு ஆட் பால் தான் ஸ்லோவரா போடுறாரு. பிகாஸ் பவர் பிளேல போடும்போது நீங்க எல்லா பாலுமே ப்ரெடிக்டபிளா இருக்க முடியாது, தூக்கி ஓவர் ஸ்பின் போட்டு. போன மேட்ச் அழகா போட்டாரு, நிறைய கேரம் பால் போட்டிருந்தார் ரைட் ஹேண்டருக்கு. ஆனா மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் பால் பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி ஸ்லோவர் ஆஃப் ஸ்பின் போட்டார். ஸோ அவர் வெரி ஸ்மார்ட் இன் தோஸ். அவரோட பேஸ் வேரியேஷனா இருக்கட்டும், எந்த பாலை எப்ப யூஸ் பண்ணணும். ஐ ஃபீல் நியூ பால் எடுத்தாருன்னா, அதாவது செகண்ட் ஓவரே நியூ பால் எடுத்தாருன்னா நிறைய கொஞ்சம் உள்ள தள்ளுவார் பேட்ஸுக்கு, ஆட் பால் தூக்கி போடுவார் ஸ்பின் பண்றதுக்கு இஃப் த விக்கெட் ஹெல்ப்ஸ். பட் சப்போஸ் 4th ஓவர் உள்ள வராருன்னா அவரோட பிளான் ஸ்லைட்லி டிஃபரெண்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவர் டெலிவரிஸ் நிறைய போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து மேட்டர் ஆஃப் 12 பால்ஸ் தான் டிஃபரன்ஸ். பட் அஸ் அன் ஆஃப் ஸ்பின்னர் எனக்கு தெரியும், பால் ஃபுல்லா நியூவா இருந்துச்சுன்னா நம்ம அந்த உள்ள வர பால் நிறைய ட்ரஸ்ட் பண்ணுவோம்.
பட் 4th ஓவர் 5th ஓவர் வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டேர்ன் ஆகுன்ற நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும். ஸோ அஸ்வின் அவர் பத்தி சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து ஆல்ரெடி ஹோம் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அண்ட் மோஸ்ட் விக்கெட்ஸ் சேப்பாக் வச்சிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு ஐடியா இருக்கும் என்ன பேஸ்ல போடணும் அண்ட் என்ன ட்ரெஜெக்டரியில போடணும். அண்ட் லாஸ்ட் டைம் ஹி வாஸ் வெரி வெரி அன்லக்கி அகேன்ஸ்ட் அபிஷேக் சர்மா. ஒரு பால் வந்து ஜஸ்ட் மிஸ், ஸ்டம்ப்ல பட்டிருக்க வேண்டிய பால், 2 முறை விக்கெட் எடுத்துக்க வேண்டிய டெலிவரிஸ். ஐ ஃபீல் இந்த முறை 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அதுவும் டிராவிஸ் ஹெட் அந்த அளவுக்கு லாஸ்ட் 2 கேம்ஸ் ஃபார்ம்ல இல்ல, கொஞ்சம் காஷியஸா ஆடுவார் அண்ட் பெட்டர் சான்ஸ் இருக்கு அஸ்வின் விக்கெட். ஓகே, பாப்போம். எனக்கும் அதை தான் தோணுது. ஒரு மாதிரி இஸ் கோயிங் டு பி ஒரு சேலஞ்ச் அப் ஃப்ரண்ட் த்ரோ பண்ண போறாங்க அப்படின்ட்டு எனக்கு கிளீனா தெரியுது. ஆர்ஆர் சேலஞ்சுன்னு சொல்லும் போது காவ் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து அந்த டாப் ஆர்டர் ஃபயர் ஆகலைன்னா மிடில் ஆர்டர் டூ மச் ப்ரெஷர் தெரியுது. ஐ ஃபீல் தேர் ஒன் பேட்ஸ்மேன் ஷார்ட்னு எனக்கு தெரியுது காவ். ஏன்னா ஏடன் மார்க்ரமும் ஆடுறது இல்ல, நிதிஷ்குமார் ரெட்டி மேல வராரு, கிளாசன் மேல ஏராளமான ப்ரெஷர். அவரு கிளாசன் வந்து ஐ ஃபீல் அவருக்கு வரது வந்து அவர் போனோடனே ரன்ஸ் அடிக்கிற ஒரு பிளேயர். ஓகே, பட் ரொம்ப ஏர்லியா வரும்போது இட் இஸ் டஃப் டு டூ இட் ஃபார் அ வெரி லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஒரு கிளென் பிலிப்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் விஜயகாந்த், will you be tempted to go for that? 100%. ஏன்னா நான் இப்போ கிளென் பிலிப்ஸ் எடுத்துட்டு வந்தேன்னா என்னோட மிடில் ஆர்டர் பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கர் ஆகுது. அண்ட் இஃப் ஐ கேன் கெட் ப்ராபப்ளி அ மார்க்கண்டே இன்ஸ்டெட் ஆஃப் அ சன்வீர் whom they used as a impact sub, bowling-ம் strengthen ஆகுது. அண்ட் சென்னையில் ஆப்வியஸ்லி ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்க போகுது. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் தே ஷுட் மேக் தட் சேஞ்ச். பட் எனக்கு வந்து கீ இன் தட் மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி. ஏன்னா த வே ஹி டேக்ஸ் ஆன் ஸ்பின்னர்ஸ்ல, நம்ம வந்து ஆர்சிபி மேட்ச்ல சொன்னோம் பட்டிடார் வந்து ஸ்பின்னர்ஸ் அடிச்சாருன்னா நிறுத்துறது கஷ்டம். அந்த மாதிரி ஒன் ஆஃப் த கீ பிளேயர்ஸ் ஆஃப் எஸ்ஆர்ஹெச் இஃப் அவங்க ஓப்பனர்ஸ் ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா வில் பி ராகுல் திரிபாதி. பிகாஸ் அவர் லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின இயர்லாம் வருண் சக்கரவர்த்தியை தனியா தெரிஞ்சாரு. அவர் வந்துட்டு இஸ் a tremendous பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஒரு மாதிரி உள்ள வந்து ஆடி இன்சைட் அவுட்லாம் அடிப்பாரு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் த கிரவுண்ட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய பிளேயர் அண்ட் ரைட் டைம்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ராகுல் திரிபாதி டு பி த கீ மெம்பர் ஆஃப் தட் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங். அவர் ஒரு பேஸ் லே பண்ணி கொடுத்துட்டாருன்னா ஐ திங்க் கிளாசன் வில் கம் அண்ட் டூ தட் ஃபினிஷிங் ரோல் வெல். கிளாசனை ரொம்ப சீக்கிரம் எடுத்துன்னு வந்துட்டாதான் அவங்களுக்கு பிரச்சனைன்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி கிளாசன் ரொம்ப சீக்கிரம் வராருன்னா கிளென் பிலிப்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கொடுக்கணும் பின்னாடி பேக் எண்ட்ல. ஏன்னா இல்லைன்னா பேட்டிங்ல அவங்களுக்கு டெப்தே இல்லாத மாதிரி தெரியுது. அதுக்கு தான் ஷபாஸ் அகமது முன்னாடியே அனுப்புறாங்க. பட் போன மேட்ச் அவர் முதல் பந்தே அவுட் ஆனாரு. அப்பர் ஷபாஸ் அகமது சொல்லும் போது will you be tempted to play a local player? இந்த ஒரு சீசன்ல 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. வாஷிங்டன் சுந்தர், do you think will they take that risk? ஏன்னா ஜெய்ஸ்வால் இருக்காரு, ஷிம்ரன் ஹெட்மயர் நல்ல ஃபார்ம் போன மேட்ச் முடிச்சாரு. ஸோ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மேட்ச் அப்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த கண்டிஷனும் டெஃபினெட்லி அவருக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்குமே அந்த ஒரு எஸ்ஆர்ஹெச் அன்னைக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா? ஏன்னா ஹீ கேன் ஆல்சோ பேட்டுங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் பவர் பிளேல நியூ பால்ல போடுற எபிலிட்டி, ஏன்னா பேட் கமின்ஸ் வந்து ரன்ஸ் கொடுக்குறாரு, அவருக்கு வந்து பவர் பிளேல இல்ல, அவர் மோஸ்ட்லி ப்ரிஃபர்ஸ் டு போல் போஸ்ட் பவர் பிளே. வேறஸ் வாஷிங்டன் சுந்தர் இந்த சீசன் ஃபுல்லா வந்து நம்பிக்கை வைக்காத மாதிரி தான் இருக்கு. பட் இந்த மேட்ச்ல பார்க்க முடியுமா? இந்த क्वेश्चनக்கு ஆக்சுவலி 2 ஆன்சர் இருக்கு என்கிட்ட. சோ பேசிக்கலி நான் எப்படி யோசிப்பேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கணும். ஆஸ் மேனேஜ்மெண்ட் என்ன கிளியரா இருக்கணும்னா, அவங்க வாஷிங்டன் எங்க யூஸ் பண்ண போறாங்க. ஹெட்மயருக்காக ஆட வைக்கிறாங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் டூ லேட். பிகாஸ் 17th 18th 19th ஓவர் தான் ஹெட்மயர் வராரு. சோ அந்த ஃபேஸ் ஆஃப் த கேம்ல வாஷிங்டன் போடுவாரான்னு கேட்டா ஐ டவுட் இட். பிகாஸ் சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாங்க, டியூ இன்வால்வ் ஆயிருக்குன்னா இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஃபார் அ ஸ்பின்னர் டு போல் இந்த 18th 19th 20th ஓவர். ஜஸ்ட் ஃபார் ஜெய்ஸ்வால் ஆட வைக்க போறாங்களா? ஆட வச்சா நீங்க செகண்ட் ஓவர் நியூ பால்ல கொடுக்கணும். பிகாஸ் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் கமின்ஸ் நியூ பால்ல போட்டிருக்காரு, யான்சன் நியூ பால்ல போட்டிருக்காரு, அபிஷேக் சர்மா நியூ பால்ல போட்டிருக்காரு, ஜெய்தேவ் உனட்கட் நியூ பால்ல போட்டிருக்காரு. சோ 4 பேர் நியூ பால்ல போட்டு எதுவுமே பெருசா சக்சஸ்ஃபுல்லா இருந்தது கிடையாது. சோ உங்களோட செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியல. சோ நீங்க கிளாரிட்டி இருக்கணும். செய்ய நான் ஜெய்ஸ்வாலுக்காக இந்த மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் ஆட வைக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங் கிடைக்குமா? எஸ், ஸ்டிக். நீங்க 2 ஓவரை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நான் ஷுவரா கிளென் பிலிப்ஸ் ஆட வைக்க மாட்டேன். பிகாஸ் குவாலிட்டி பிளேயர் கிளென் பிலிப்ஸ். பட் இப்போதைக்கு அந்த டீம்ல எங்க ரோல்னு கேட்டீங்கன்னா, திரிபாட்டி போன மேட்ச் 50 அடிச்சிருக்காரு 3ல, நிதிஷ் ரெட்டி 4ல நல்லா பேட்டிங் ஆடுறாரு. அண்ட் யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் ஒன் ஆஃப் ஹெட் ஆர் அபிஷேக் சர்மா டு கம் குட். ஸோ 5ல கிளாஸ் அண்ட் செட், 6 and 7 நீங்க ஷாபாஸ் அண்ட் அப்துல் சமாத் இருக்கும் போது 8ல பேட் கமின்ஸ் வராரு. இதுக்கப்புறமா உங்களுக்கு கிளென் பிலிப்ஸ் தேவையா? கொஸ்டின் மார்க் எனக்கு. ஸோ மேபி
If Washington Sundar is going to bowl with the new ball, ஜெய்ஸ்வால்காக மட்டும்தான். எஸ் டெஃபினெட்லி அவர் வெரி ஸ்மார்ட் bowler. உங்களுக்கு 4 overs 35 runs பேங்கபிளா கொடுத்துருவாரு. இல்ல எனக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் நான் நியூ பால்ல போட போட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாவே யான்சன் நான் கொண்டு வருவேன். நீங்க கேட்கலாம், ஏன் சேப்பாக்ல போய் 4th சீமர் தேவையா, எதுக்கு ஃபாரினர் 4th சீமர்னா கவுசனத் நான் ஒத்துப்பேன், கண்டிப்பா மார்க்கண்டே கொண்டு வருவேன் லெக் ஸ்பின்னரா. பட் சன்வீர் சிங் இடத்துல இந்த 3 ஃபாரினர்ஸ்க்கு அப்புறம் 4th ஃபாரினர் நான் வந்து யான்சன் ஏன் ஆடுவேன்னா, எனக்கு 2 விக்கெட் பவர் பிளேல வேணும். ஸோ 2 விக்கெட் பவர் பிளேல வேணும்னா டெஃபினெட்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும் யான்சனுக்கு. ஜெய்ஸ்வால் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும் போது ஹார்டா அடிக்க பார்க்கும்போது அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஒரு எக்ஸ் ஃபேக்டரா யூஸ் பண்ணல. எஸ் இஸ் நாட் இன் ஃபார்ம், பட் யான்சன் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருன்னு தோணும். இதர் யான்சன் ஆர் வாஷிங்டன் சுந்தர், இதுதான் என்னோட ஆப்ஷன்ஸ். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்கீங்க. ஏன்னா மார்க்கோ யான்சன் ஒரு பக்கம் வந்து 3வது முறை சான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஒரு பிரேக், அதுக்கப்புறம் திருப்பி வந்தாரு டீம் உள்ள, அதுக்கப்புறம் திருப்பி ட்ராப் பண்ணாங்க. இந்த வாட்டி கொடுப்பாங்களா அப்படின்ட்டு நீங்க சொன்ன மாதிரி we have to just wait and see. பட் இந்த ஒரு SRH ஓட bowling லைனப்ல ஒரு மிகப்பெரிய பலமே நட்டு. இந்த அகைன் இந்த ஒரு மேட்ச்ல நிறைய தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க. நட்டு, how fantastic has he been? Like how I think very underrated தான் சொல்லி ஆகணும். ஏன்னா திடீர்னு பார்க்கும்போது இவருக்கு ஏன் வந்து இந்த வேர்ல்ட் கப் டிக்கெட் கொடுக்கல அப்படின்ட்டு யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஹவு குரூஷியல் இஸ் த அவரோட அந்த ஃபார்ம் இந்த ஒரு மேட்சும் கண்டினியூ ஆகணும்ல. கண்டிப்பா. எனக்கு நட்டு மேல ஆக்சுவலி கவலையே இல்லை. எனக்கு வந்துட்டு நட்டுக்கு யார் சப்போர்ட் பண்ண போறாங்கிறது தான் எனக்கு கவலையே. ஏன்னா அப்புறம் சொன்னா யான்சன் எத்துன்னு வரணும்னு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன். பட் நான் கமெண்ட்ஸா இருந்தேன்னா ஐ டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நான் வேர்ல்ட் கப்ல நியூ பால்ல ஸ்ட்ரைக் பண்றேன், மேஜர் ஐசிசி ஈவென்ட்ஸ்ல நான் பண்றேங்கும் போது ஐ வுட் எக்ஸ்பெக்ட் கமின்ஸ் டு டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நடக்கவே இல்லையாக்கா. அவரு ஒரு மாதிரி ஒரு 2-3 மேட்ச் போட்டாரு, போன மேட்ச் கூட போட்டாரு, அடி வாங்கி நிமித்திடுறாங்க. கமின்ஸ் ஸ்டார்க்கு எல்லாமே பிரதர்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல ஸ்டெப் அப் பண்ற எபிலிட்டி இருக்கு. அதனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கமின்ஸ் கிட்ட இருந்து வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவர் பண்ணலங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா டிஃபரண்ட். நீ வந்து மிச்சல் அப்படி பார்த்தா யான்சனும் அடிதானே வாங்கியிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. ஃபேர் எனஃப். நான் அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா பேட் கமின்ஸ் இன் பவர் பிளே வர மாட்டேங்குது, அடி வாங்குறாரு. ஏன்னா நான் சொல்றேன் ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்னன்னா, நீ பவர் பிளேல போடுற ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல போடுறனா ஸ்விங் பண்ணணும், ஸ்விங் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி நீ வந்து 150+ போடணும். பேட் கமின்ஸ் வந்து 2த்துக்கும் நடுவுல இருக்காரு. அதனால தான் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் போஸ்ட் பவர் பிளே. அதனால தான் அந்த ஒரு அவரோட வெப்பனே வந்து இன்டு தி விக்கெட் ஸ்லோ பவுன்சர், அந்த ஒரு ஸ்லோ பவுன்சர் நிறைய யூஸ் பண்றாரு, ஆஃப் கட்டர் போடுறாரு. நீ சொல்ற மாதிரி இந்த ஒரு மேட்ச் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னா கான்ஃபிடன்ஸ் இல்லையே. பட் நான் பேட் கமின்ஸா இருந்தா நான் தான் எடுப்பேன். பட் கமிங் டு நட்டு, லைக் ஐ செட், அவருக்கு ஏன் வந்துட்டு அவர் ரொம்ப ஸ்பெஷலா தெரிய மாட்டேங்கிறாரு இன் டர்ம்ஸ் ஆஃப் வியூவர்ஷிப்னா, அந்த சட்டில் வேரியேஷன்ஸ் ஆஃப் சேஞ்ச், அந்த யூசேஜ் ஆஃப் அவர் ஆக்ரோஷமா செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் bowling போட்டு அப்படியே கம்முன்னு போறாரு. அதாவது இந்த மாதிரி ஃளையிங் கிஸ்லாம் கொடுத்தா லைம் லைட் அவர் மேல வரும். அதனாலதான் அவர் வந்துட்டு ஆக்சுவலி பெருசா தெரிய மாட்டேங்கிறார். பட் ஸ்டாட்ஸ் டோன்ட் லை டு an extentல. அவர் ஆப்வியஸ்லி பயங்கரமா போறாரு. எக்கனாமிக்கலா வேணும்னா நட்டு கிட்ட போறாங்க, விக்கெட் வேணும்னா நட்டு கிட்ட போறாங்க. ஸோ பயங்கரமா ஷோல்டர் பண்றாரு அந்த போலிங் லைனப்ப. ஐ ஃபீல் யாராச்சும் ஒருத்தரோ 2 பேரோ அவருக்கு சப்போர்ட் பண்ணாலே தே ஷுட் பி குட். ஏன்னா பேட்டிங்ல தான் அவங்க இது வரைக்கும் டோர்னமெண்ட்ல ஃபுல்லா ப்ராவஸ் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். இஃப் புவனேஷ் கேன் கெட் தட் ஏர்லி இன்ரோட்ஸ் அண்ட் சப்போர்ட்டட் வெல் பை நட்டு, அண்ட் இஃப் பாசிபிள் கமின்ஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாருன்னா they can probably put some pressure on RR's batting. ஓகே நெக்ஸ்ட் RRக்கு போயிடலாம் ஸ்ட்ரைட் அவே. அப்பர் இது சொல்ல, அப்பர் சஞ்சுவோட ஃபார்ம் இஸ் இட் டேப்பரிங் ஆஃப்? ஒரு மஸ்ட் வின் மேட்ச்னு வரும்போது கேப்டன் ஹோல் சீசன் சூப்பரா ஆடி இருக்காரு. பட் போன மேட்ச் பார்த்தா ரொம்ப ஸ்கிராச்சியா இருந்தாரு. ஐ திங்க் he got some 13 of some 15 balls ஏதோ 17 of 13. 17 of 13 balls. அந்த ஹோல் சீசன் பார்த்த அந்த ஒரு சஞ்சு கிடையாது. அந்த ஒரு டச் தெரியல, ஒரு மாதிரி ஒரு ஷெல்லுக்குள்ள போன மாதிரி இருந்தது. இஸ் இட் பிகாஸ் ஆஃப் a big match pressure? பிக் மேட்ச் பிரஷரோட அவங்களோட ஹிஸ்டரி அந்த லாஸ்ட் 4 கேம்ஸ் வந்து கொஞ்சம் பிளே ஆகும். என்னதான் நம்ம சொன்னாலும் பிளே வித் ஃப்ரீடம் எல்லாமே சொன்னாலும் கண்டிப்பா அந்த லாஸ்ட் 4 மேட்ச் அவங்க தோத்ததுனால அவங்க பேட்டிங் யூனிட்டே பாத்தீங்கன்னா, சஞ்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லா பேட்டிங் யூனிட்டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஷியஸா இருந்தாங்க. 172 பெரிய டார்கெட் இல்ல, பட் அண்டர் பிரஷர் பிகாஸ் தேர் லாஸ்ட் 4 கேம்ஸ் அவங்க எக்ஸ்பிரசிவா இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டுக்கு கிடையாது. ஸோ திஸ் வின் வுட் ஹவ் கிவன் தெம் சம் கான்ஃபிடன்ஸ். கண்டிப்பா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஐ ஃபீல் சஞ்சு வந்து
எந்த மாதிரி பிளேயர்னா இஃப் ஹி பிளேஸ் 15-16 பால்ஸ்ல அதுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் அவரை ஸ்டாப் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவரே அவரை ஸ்டாப் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. அண்ட் பிக் மேட்ச் ப்ரெஷர்னு சொல்றதை விட அந்த 4 மேட்ச் ப்ரெஷர் தான் எனக்கு தோணுச்சு. இதே அந்த 4 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா போன மேட்ச் ஆர்ஆரோட பேட்டர்ஸோட அப்ரோச் ஸ்லைட்லி டிஃபரெண்டா இருக்கும். அந்த 172 வந்து இன்னொரு 1 hour முன்னாடி கூட முடிச்சிருக்கலாம். ஸோ அந்த ஒரு சின்ன பயம் இருந்த மாதிரி தோணுச்சு. பிகாஸ் டியூ இருந்துச்சு, செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறாங்க, விக்கெட் நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஜெய்ஸ்வாலும் சரி, ஜெய்ஸ்வாலோட ஃபார்மும் ஆன் அண்ட் ஆஃபா இருந்திருக்கு. அவர் ஃபார்ம்ல இருந்தாருன்னா கண்டிப்பா எல்லா பேட்டர்ஸுமே அந்த ஸ்டார்ட் நல்லா கிடைச்சிருந்தா சஞ்சு இன்னும் வந்து தைரியமா அடிப்பாரு. ஸோ அந்த ஏர்லியா விக்கெட்ஸ் விழும்போது சஞ்சுவாலையும் அந்த மாதிரி தைரியமா அடிக்க முடியாது. அதுவும் கேப்டனா இருக்கும் போது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ அதனாலதான் என்னோட ஃபீலிங் இருக்கு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் வின்னோட உள்ள வராங்க, எஸ்ஆர்ஹெச் தோத்துட்டு வராங்க. ஸோ ஐ ஃபீல் ஆர்ஆர் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா வருவாங்க. பட் எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே ஃபீல் ஆகாத மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நீ கரெக்டா சொன்னது, கமிங் ஆஃப் ஃபோர் லாசஸ், திடீர்னு பார்த்தா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி இருந்தது. தேவர் வெரி காஷியஸ், அந்த ஒரு இன்டென்ட்டே குறைவா இருந்தது. ஞாபகம் இருக்கட்டும், சிஎஸ்கே அகேன்ஸ்டா இங்க ஆடும் போது சஞ்சு வந்து 30 ரன் ஆஃப் 30 பால்ஸோ ஏதோ ஆடினாரு. அவரும் டைம் எடுத்து தான் ஆடினாரு. இத்தனைக்கும் அது ஒரு டே கேமா வேற இருந்தது. ஸோ ஐ மீன் யா, இஃப் அட் ஆல் எனி கேம் ஒரு கேப்டன்ஸ் நாக் தேவைப்படும் அப்படின்னா டெஃபினெட்லி ஐ திங்க் இதுதான் கேம் சஞ்சுக்கு. இன்னொரு பக்கம் ஜுரேலோட ஃபார்ம் கவ். எஸ், ஜெய்ஸ்வால் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா ஆடினாரு. டாம் கோலர், கேட்மோர் தான் ஒன்லி ஆப்ஷன் அவங்களுக்கு. வேற இதுக்கு மேல அவங்க தனுஷ் கோட்டியான் கிட்ட எல்லாம் போறது இல்ல. ஸோ இவங்க 2 பேர் தான் ஓபன் பண்ண போறாங்க. பட் ஜுரேலோட ஃபார்ம், ஏன்னா லாஸ்ட் 2 சீசன்ஸ்ல வந்து இஸ் பீன் ஒன் ஆஃப் த கீ மெம்பர்ஸ். அந்த ஒரு ஷிம்ரன் ஹெட்மயர், ஜுரேல் 2 பேரும் தான் செமையா வந்து அடிப்பாங்க. பட் இந்த சீசன் ஒரு மாதிரி ஹீஸ் பீன் அ ஹிட் ஆர் மிஸ். ப்ராபப்லி தே கேன் ட்ரை சம்ஒன் எல்ஸா, இல்லாட்டி தே வில் ஸ்டிக் வித் ஜுரேல் தானா? ஐ திங்க் தே ஷுட் ஸ்டிக் வித் ஜுரேல். ஏன்னா அவர் வர ரோல் இல்லைல்ல, அந்த நம்பர் 6 நம்பர் 5 சம் கேம்ஸ் அந்த வர ரோல்ல ரொம்ப நீங்க கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் ஐ திங்க் வாட் தினேஷ் கார்த்திக் டிட், வாட் ப்ராபப்ளி பஞ்சாப்ல அந்த அசுதோஷ் சர்மா பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த ரோல்ல வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆர் மிஸ் தான் வரும். அதுல வந்துட்டு எத்தனை வாட்டி அவர் ஹிட் ஆயிருக்காருன்னு தான் பார்ப்பாங்க. இப்ப நீங்க புதுசா அந்த இடத்துல ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்றதை விட அட்லீஸ்ட் ஜுரேல் ஒரு 2-3 மேட்ச் இந்த சீரீஸ்ல பண்ணிருக்காரு இல்ல. சோ அதை வந்துட்டு they'll just hope இந்த மேட்ச் வந்து அவர் பண்ணி கொடுப்பாருன்ற ஒரு ஹோப்ல ஆட வைக்க வேண்டியதான். ஆல் தட் த மேனேஜ்மெண்ட் can think of is what is the best possible way to get that performance from ஜுரேல். அதுதான் அவங்க பார்க்கணுமே தவிர அந்த ஹிட் ஆர் மிஸ் ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. அந்த இப்ப நீங்க ஓப்பனர் பத்தி பேசுறீங்களோ இல்ல நம்பர் 3 பேட்டர் கிட்ட பேசுறீங்களோ கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஃபினிஷர் ரோல்ல வரும்போது it is expected to be that way, especially someone like Jurel who is not that big a name like Dinesh Karthik etc in finishing. இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு ரொம்ப கன்சிஸ்டன்சிஸ் இருக்காது, அப் அண்ட் டவுனா தான் இருக்கும். அதுல they'll just be hoping that இந்த மேட்ச் ஒரு அப் வருங்கிறது தான். கரெக்ட், ஒத்துக்கிறேன். அவங்க ஆக்சுவலி ஷிம்ரன் ஹெட்மயர் வந்தது வந்து சடனா பார்க்கும்போது, ஏன்னா லாஸ்ட் ஒரு 3-4 மேட்ச் அவர் ஃபிட்டா இல்லாத போது ஒரு பேட்டர் ஷார்ட்டா இருந்த மாதிரியே இருந்தது. பட் திடீர்னு பார்க்கும்போது ஒரு ஷிம்ரன் ஹெட்மயர் நம்பர் 6 வராரு, ரோமன் பவல் வராரு. ஸோ திடீர்னு பார்க்கும்போது கொஞ்சம் லாங்கரா தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஆஷ் இருக்காரு. ஸோ ஐ மீன் அந்த ஒரு சேஸே பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்க்கறதுக்கு இந்த ஐயோ கொஞ்சம் சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது சம்ஹவ் தே கரை சேர்த்துட்டாங்க. இன்னொரு பக்கம் போலிங்னு வரும்போது சாரி எடிட்டர் கட் பண்றீங்க. இன்னொன்று அப்பர், ஐ வாண்ட் டு கம் டு யூ ஆன் திஸ். ரியான் பராக் 2.0 இந்த சீசன். நம்ம போன மேட்சே இன்ஃபேக்ட் அவர் வந்து தப்பான டைம்ல அவுட் ஆனார். ஓகே ஃபைன், பட் அது வரைக்கும் சூப்பரா ஆடிந்தாரு. யூ ஹவ் பீன் கான் த்ரூ திஸ் கிரைண்ட் அப்பர் இந்த சீசன் எஸ்பெஷலி. என்ன, வாட் டிட் ஹி டூ டிஃபரெண்ட், வாட் இஸ் ஹி டூயிங் டிஃபரெண்ட்லி இந்த ஒரு சீசன்? ஐ திங்க் ஃபார் ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா அவரோட ரோல் சேஞ்ச், அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்க வந்து ஹவு கரெக்டா சொன்னா இந்த மாதிரி நம்பர் 6 நம்பர் 7 வந்து ஒரு அன்கேப்டு பிளேயரு ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பெர்ஃபார்ம் பண்றது ஈஸி கிடையாது. எஸ், கான்ஃபிடன்ஸ் வச்சாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அவரோட ஸ்கில் மேல. அங்க இருக்கும் போது நீங்க ஃபெயிலியர்ஸ் நிறைய பாப்பீங்க. அண்ட் அவரை மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் பேட்ஸ்மேன் எப்படின்னா எக்ஸ்பிரசிவா ஆடுவார். ஸோ கரெக்ட் ஹிட் ஆர் மிஸ் ஜாஸ்தி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தினேஷ் கார்த்திக் எடுத்தீங்கன்னா ஒரு வருஷ காலமா இது பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஐடியா இருக்கு, எப்போ அடிக்கணும், எப்போ கொண்டு போகணும், எந்த போலரை டார்கெட் பண்ணணும், எந்த பார்ட் ஆஃப் த ஓவரை டார்கெட் பண்ணணும், இது எல்லாமே ஐடியாஸ் இருக்கு. அண்ட் ஒன் டைமென்ஷனல் கிடையாது. பட் ரியான் பராகை பொறுத்த வரைக்கும் யங் கிரிக்கெட்டர், ஸ்ட்ரெயிட்டாவே நம்பர் 6 நம்பர் 7 வந்து ஆடினாரு. எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருந்துச்சு, ஒரு ஃபிளாம்பாயிண்ட் கேரக்டர், ஸோ ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ ஐ ஃபீல் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரன்ஸ் அடிச்சார்.
டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரன்ஸ் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணாருன்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா அவர் சொன்னார் நிறைய பிராக்டிஸ் பண்ண இந்த வருஷம் குவாலிட்டி பிராக்டிஸ் ஜாஸ்தி பண்ணணும். அவங்க வந்து ஆர்ஆர் வந்து நாக்பூர்ல ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. நான் வருஷம் அங்க ட்ரையல்ஸ்க்கு எல்லாம் போய் பாக்குறேன். எப்போ ட்ரையல்ஸ் போனாலும் எல்லா பிளேயர்ஸும், அதாவது வந்து யாரெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் சர்க்கிட்ல இல்லையோ அங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா காலையில டு சாயந்தரம். அந்த இடத்துல வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ த வே தே பிராக்டிஸ்ல ஒரு நாளைக்கு 500 பால்ஸ் மினிமம் அடிப்பாங்க. நாங்க பாத்திருக்கோம், அவங்க கண் கூட பார்த்து. தேவ் தட் படிக்கல் ஃபார் தட் மேட்டர் இந்த வருஷம் அவரை ட்ரேட் பண்ண போறாங்க. இருந்தாலும் லாஸ்ட் ஃபியூ டேஸ் பிஃபோர் த ட்ரேட் அங்க அவர் வந்து பிராக்டிஸ் பண்ண வச்சாங்க. ஸோ ஆர்ஆரோட அந்த என்ன சொல்றது ஆஃப் த ஃபீல்டு ஒர்க் இருக்குல்ல, அது டெஃபினட்டா ஹெல்ப் ஆயிருக்கு. அண்ட் அது எப்போ ஹெல்ப் ஆகுன்றது உங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் நீங்க அந்த சீட்ஸ் போட்டுட்டே இருப்பீங்க, எப்போ வந்து அந்த மரமா வரும், எப்போ வந்து வளர்ந்து வரும் நம்மளுக்கு ஐடியா இருக்காது. ஸோ ஐ ஃபீல் ரைட் டைம்ல பீக் பண்ற இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டோட ரன்ஸ் நீங்க எவ்வளவு வேணா பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் ஹெல்ப் ஆகும் ரன்ஸ் அடிக்க. பட் நீங்க அங்க போய் மிடில் ஆடும் போது ரன்ஸ் அடிக்கும் போது கான்பிடன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அது டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஒன் டே கிரிக்கெட்டா இருக்கட்டும், T20 கிரிக்கெட்டா இருக்கட்டும், பால்ஸ் அண்டர் யுவர் பெல்ட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ கான்பிடன்ஸ். அதுதான் ஹெல்ப் ஆயிருக்கு. நம்பர் 4ல ஆடுறது அவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பால் வந்து அவர் அடிக்க தேவையில்லை. ஐ திங்க் சரியா சொன்னீங்க. ஐ திங்க் பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணீங்க. டெஃபினெட்லி அந்த ஒரு டொமஸ்டிக் கிரைண்ட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தரும். அந்த விதத்துல சையத் முஷ்டாக் அலில ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருந்தாரு. அண்ட் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்சல்யூட்லி ஆர்ஆருக்கு வந்து ஆப்வியஸ்லி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. கமிங் டு போலிங் கவ், சந்தீப் சர்மாவோட ஃபார்ம் இந்த லாஸ்ட் 2 மேட்சஸ் எனக்கு என்னமோ சம்திங் இஸ் ராங் மாதிரி தெரியுது. ஏன்னா யூஸ்வலா வந்து ஏதாவது ஒரு 6-4 போச்சுன்னா he finds way to get a wicket. பட் போன மேட்ச் he was little அந்த 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 கொஞ்சம் அந்த ஒரு ஃபுல் ஃப்ளோல வரல, ரொம்ப வந்து யோசிச்சு போட்ட மாதிரி இருந்தது. இஸ் தட் ஒரு கன்சர்னா ஃபார் ஆர்ஆர்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. சந்தீப் சர்மாவும் நிறைய வருஷமா இந்த ஐபிஎல் சர்க்கியூட்ல இருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா யூஸ் ஆகும். எல்லா போலர்ஸுக்குமே இது ஆகும். சம் கேம் தே ஆர் கோயிங் டு கெட் ஹிட். அதுவும் இப்போ அந்த இம்பாக்ட் பிளேயர்லாம் வச்சு ஊருக்கே தெரியும் எல்லா பேட்டர்ஸும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிக்க போறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ ரொம்ப பெரிய வரின்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன அவங்க நல்லா பண்றாங்கன்னா, அந்த யூனிட் நீ பார்த்தனா, இஃப் சந்தீப் சர்மா இஸ் கோயிங் ஃபார் ரன்ஸ், வேற யாராவது ஸ்டெப் அப் பண்றாங்க. இஃப் போல்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ், சந்தீப் சர்மா ஸ்டெப்ஸ் அப். இஃப் அஸ்வின் டசன்ட் கெட் விக்கெட்ஸ், செஹல் கெட்ஸ் விக்கெட்ஸ். இஃப் செஹல் இஸ் எக்ஸ்பென்சிவ், அஸ்வின் கெட்ஸ் விக்கெட். ஸோ அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. அந்த விதத்துல ஐ டோன்ட் see that as a very big problem for them. ஓகே ஃபைன், இன்ட்ரெஸ்டிங். சரி, நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். பவர் பிளே. இங்க நான் வந்து மேட்ச் அப்ஸ் ஐம் கோயிங் டு த்ரோ அப் டு அப்பர். ஃபர்ஸ்ட் போல்ட் வர்சஸ் டிராவிஸ் ஹெட். நான் ஏன் இந்த ஒரு மேட்ச் அப் போட நான் ஐம் கோயிங் டு த்ரோ டு யூ இஸ் பிகாஸ் டிராவிஸ் ஹெட் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ். கவ் வந்து அப்படியே காமிச்சிட்டாரு. போன மேட்ச் பார்த்தோம், மிச்சல் ஸ்டார்க் ஸ்டம்பை புடிங்கிட்டாரு. அதே மாதிரி இந்த ஒரு மேட்ச் அப்ல ஒரு சென்னை விக்கெட்ல கேன் யூ எக்ஸ்பெக்ட் த சேம் சார்ட் ஆஃப் ரிசல்ட், ஆர் டிராவிஸ் ஹெட் வந்து இந்த ஒரு சீசனே ஃபயர் பண்ணிருக்காரு, அந்த மாதிரி ஃபயர் பண்ணுவாரா? இந்த பேட்டில் ஐ ஃபீல் டிராவிஸ் ஹெட் வின் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் மிச்சல் ஸ்டார்க்கோட ஹைட், பேஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் இந்த சீசனோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் பயங்கரமா ஆடி இருக்காரு. லாஸ்ட் 2 கேம் எஸ் ஐ அக்ரி, அந்த அளவுக்கு ஸ்டார்ட் கிடைக்கல, ஸ்ட்ரைட்டாவே அவுட் ஆயிட்டார். பட் ட்ரெண்ட் போல்ட் அந்த அளவுக்கு பேஸ் கிடையாது. எஸ், குவாலிட்டி போலர், பட் ஸ்டார்க் அளவுக்கு பேஸ் கிடையாது. ஸ்டார்க் அந்த பால் பாத்தீங்கன்னா அவுட் ஸ்விங் ஷேப் இருந்துச்சு, பட் பால் பிச் ஆயிட்டு லைட்டா உள்ள வந்துச்சு. ஸோ ஐ ஃபீல் அது அந்த பேஸ்ல நடந்தாதாங்க கஷ்டம். ஸோ டிராவிஸ் ஹெட் இந்த பேட்டில் வின் பண்ணுவார் தோணுது. அதாவது ட்ரெண்ட் போல்ட் வந்து ஐபிஎல்ல ஆஸ் த ரெக்கார்ட் ஆஃப் மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் இந்த பவர் ஃபர்ஸ்ட் ஓவர் அவரே எடுக்க மாட்டாரு அப்படின்ட்டு அப்பர் கணிச்சிருக்காரு. எனக்கு அப்படியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு, இதனாலேயே போல்ட் வந்து எடுப்பாருன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படிதான் இருக்கும், நீ ஃபாஸ்ட் பவுலர்ல. சரி, அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. சரி, ஆமா கண்டிப்பா எடுப்பாரு அப்படின்ட்டு சொல்லலாம். நாண்ட்ரே பர்கர் சப்போஸ் ஆடினார்னா அந்த லெங்த் ஆட மாட்டாரு தோணுது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடினாலும் அந்த லெங்த் போட மாட்டாரு அவரு. சரி, ஓகே ஃபைன். சரி, இன்னொரு மேட்ச் அப் போடுவோமா? யாரு போடலாம்? சஞ்சு சாம்சன் வர்சஸ் நட்டு கவ். மோஸ்ட் லைக்லி தான் இருக்க போகுது, மோஸ்ட் லைக்லி தான் நடக்க போகுது. கண்டிப்பா வெரி இன்ட்ரெஸ்டிங் பேட்டில். என்ன இதுல பாக்கணும்னா, ஆர்ஆர் சப்போஸ் சேசிங் நிறைய ரன்ஸ் பர் ஓவர் தேவை அப்படின்னா ஆப்வியஸ்லி டேக் ஆன் பண்ணி ஆகணும். அப்போ நட்டு டெஃபினெட்லி கம்ஸ் இன் டு பிக்சர். இஃப் ஆர்ஆர் ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட், எஸ்ஆர்ஹெச் ஓட
ஹிஸ்டரி ஆஃப் bowling பார்த்தனா நட்டு ஐ திங்க் பும்ரா அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த ஒரு bowling லைனப்ல நட்டு தான் வந்துட்டு எக்கனாமிக்கல் அண்ட் விக்கெட் டேக்கரா போட்டிருக்காரு. ஸோ நட்டு தே ஓன்ட் மைண்ட் டு பிளே ஹிம் அவுட். ஒரு 4 overs 30-35 அப்படி ஆடுறதுக்கு தே ஓன்ட் மைண்ட். ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் சஞ்சு வில் பி வெரி வெரி காஷியஸ் அகேன்ஸ்ட் நட்டு. பட் ரன்ஸ் இன் தேவை அப்படிங்கும்போது ஐ திங்க் நட்டு வில் கெட் ஹிம் அவுட்னு எனக்கு தோணுது. ஓகே, லாஸ்டா அப்பர் செஹல் வர்சஸ் அவங்க இதுல கிளாசன் சொல்லுங்க, இந்த பேட்டில் யாரு அதிரடியா ஸ்பின்னர்ஸ் என்னது தேடி தேடி அடிக்கிற கிளாசன், இன்னொரு பக்கம் செஹல். போன மேட்ச் குரூஷியல் விக்கெட் விராட் கோலி விக்கெட் எடுத்தாரு. செஹல் ஆஃப் லேட் அவரோட பெஸ்டா போடுறாரான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. போன மேட்சே கொஞ்சம் ஸ்லாட் டெலிவரிஸ் விழுந்துச்சு, ஜென்ரலி அவருக்கு விழாது. அண்ட் நிறைய ஸ்லைடர் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹேண்ட்ல இருந்து போடுறாரு. பட் கூகுளி போட்டாருன்னா அவரோட ஸ்ட்ரென்த், அவரோட கூகுளி போட்டாருன்னா ஐ திங்க் செஹல் ஹஸ் a better chance of getting ஹெட்ரிக் கிளாஸ். நீங்க வருண் சக்கரவர்த்தியே பாத்தீங்கன்னா நிறைய அந்த ரெஸ்ட் வந்து ஃபேசிங் த பேட்ஸ்மேன் கூகுளி தான் நிறைய போடுறாரு, டாப் ஸ்பின்னர் நிறைய போடுறாரு. அப்படி போடும்போது கிளாசன் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. நீங்க ஸ்லைடர் மாதிரி போட்டீங்கன்னா கிளாசனுக்கு எனக்கு தெரிஞ்சு படுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அவர் வந்து என்ன லென்த்னால அடிச்சிடாரு. பட் ஐ ஃபீல் கூகுளி ஒரு சான்ஸ் இருக்கு செஹல். ஓகே ஃபைன், ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, I'll start with கவ் சொல்லு கவ். ஃபயரியா மாறுற எஸ்ஆர்ஹெச்சா இல்லாட்டி பேலன்ஸ்டா இருக்கிற ஆர்ஆரா? நான் போன மேட்ச் மாதிரியே தான் சொல்ல போறேன். ஆர்ஆர் தான் ஃபேவரட்ஸ். பட் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஆடினாங்கன்னா இந்த வாட்டி ஐ திங்க் அவங்க மெஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே சேசிங் தான் பெட்டர் நினைப்பாங்க. பட் ரன்ஸ் ஆன் த போர்ட் இன் நாக் அவுட் கேம் எப்பவுமே வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. லாஸ்ட் இயர் நீங்க ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த 4 எலிமினேட்டர் 2 குவாலிஃபயர் அண்ட் ஃபைனல்ஸ்ல 3 வாட்டி பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் தான் வின் பண்ணிருக்கு. ஃபைனல்ஸுமே ஐ ஃபீல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் தான் வின் பண்ணிருக்கணும், இஃப் நாட் ஃபார் த டிஎல்எஸ் அண்ட் ரவீந்திரா ஜடேஜாஸ் பிரில்லியன்ஸ். ஸோ அந்த விதத்துல எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் ஆடினாங்கன்னா நான் வந்து ஷுவரா எஸ்ஆர்ஹெச் வின்னு சொல்றேன். யோ அப்படி இப்படி சுத்தி எங்கேயோ போயிட்டு வந்துட்டேன், போன ஃபைனலுக்கு போயிட்டு வந்துட்டான். பட் ஓகே ஃபைன். அப்பரா சொல்லுப்பா, உன்னோட ஃபைனல் ப்ரெடிக்ஷன் யாரு? சர்டன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி கவு சொன்ன மாதிரி அந்த ப்ரெஷர், ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வரும். பட் ஆனா நிறைய மேட்சஸ் நம்ம சென்னையில டியூ பார்த்திருக்கோம். நாளைக்கு பொறுத்து இருந்து பார்க்கணும். சம்டைம்ஸ் ஏர்லி மார்னிங் ஷவர்ஸ் இருக்கு. ஷவர்ஸ் இருந்துச்சுன்னா ஜென்ரலி டியூ பார்க்க முடியாது. ஸோ டியூ இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது நல்லா பண்ணியிருக்காங்க. பட் டியூ இருந்துச்சுன்னா டாஸ் வில் பி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு எனக்கு தோணுது. பட் ஓவரால் புட் டுகெதர் எல்லா மேட்சப்ஸ், கிரவுண்டு, வென்யூ, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஐ ஃபீல் ஆர்ஆர் ஃபேவரட்ஸ். ஓகே ஓகே, நானும் ஆர்ஆர் பக்கம் தான் திரும்புறேன். ஏன்னா பேலன்ஸ் டெஃபினெட்லி அவங்க பக்கம் இருக்கு. ஐ ஃபீல் அந்த ஒரு bowling attack is going to be a big difference. வெதர் டியூ இருக்குதோ இல்லையோ அது கொஞ்சம் செகண்டரி தான். பட் அதை பேஸ் பண்ணி நம்ம யாருமே சொல்ல முடியாது. கவ் ஏதோ துடிக்கிற ஏதோ சொல்லணும்னு சொல்லு. இந்த மேட்ச் நான் யூ டர்ன் எடுக்கிறேன். நான் எஸ்ஆர்ஹெச் சொல்றேன். யாரு நீ? ஆரஞ்சு போட்டு சோ நீ என்ன சொல்ற, எஸ்ஆர்ஹெச் சொல்றியா? எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா? ஃபர்ஸ்ட் நீ ஆர்ஆர் வெறும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா மட்டும் தான் சொன்னேன். இப்போ எந்த பேட்டிங் ஆடினாலும் ஓவரால் பிரெடிக்ஷன் எஸ்ஆர்ஹெச் சொல்றேன். டேய் பட் ஆனா ரொம்ப என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மாவோட பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஸ்வினோட ரோல் ரொம்ப ரொம்ப கீயா இருக்க போகுது. அவர் விக்கெட் எடுத்துட்டாருன்னா டிஃபரண்ட் ஸ்டோரி. ஐ எம் ஷுர் என்னோட இதுபடி அஸ்வின் எடுப்பாரு. நானே டிராவிஸ் ஹெட் 2 தடவை எடுத்திருக்கேன் அண்டர் 19. அஸ்வின் எடுக்க மாட்டாரா? அந்த மாதிரிதான் நான் யோசிப்பேன். அப்படிதான் நான் யோசிப்பேன். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டருங்க. அஸ்வின் வில் பிளே. எனக்கு see பீக்கிங் at the right time ரொம்ப இம்பார்ட்டன்ட் மச்சி. அது அந்த விதத்துல அஸ்வின் has just peaked at the right time. He is at top of his game. அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் கிஸ் கொடுத்துட்டு எடுப்பாருன்னு நான் ஃபீல் பண்றேன். 2 பேரையும் எடுத்தா ஐ won't be surprised. ஸோ ஓகே ஃபைன். அகெயின் ஆரஞ்ச் சட்டை போட்டு வந்து எஸ்ஆர்ஹெச் அப்படின்ட்டு கவு சொல்லியிருக்காரு. நானும் அப்புறம் வந்து ஆர்ஆர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். ஓகே, இட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். பட் ஆனா டெஃபினெட்லி ஐ திங்க் அந்த ஒரு போன மேட்ச் ஆர்ஆர் ஆர்சிபி கேம் நடந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுன்னா அது மாதிரி ஒரு சுவாரஸ்யம் எதுவுமே இருக்காது. அந்த விதத்துல இந்த வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்ஸ் அப்பர் ஃபார் யுவர் லவ்லி இன்புட்ஸ். நிறைய நல்ல விஷயம் சொன்னீங்க.
அதுல நடுவுல வேற ரெண்டு வாட்டி டிராவல் சைடு எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு ஸ்லைட்டா இன்சர்ட் நல்லா இருந்தது. தேங்க்ஸ் கவ், தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் ஃபார் யுவர் டைம். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கட் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐகானை தட்டுங்க, சோ தட் இந்த ஐபிஎலுக்கு இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் தான் இருக்கு. ஸோ அதை உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃபைன். தேங்க்ஸ் ஜென்ஸ், தேங்க்ஸ் மக்களே. See you guys in my next video. Until then, this is Upper Kaushik and Yomi signing off the field. See you. Bye bye.